உறுப்பினர் தமிமின் அன்சாரி அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களே, அந்தி சாயும் பொன்மாலை பொழுதில் எனக்கு அளித்த அந்த வாய்ப்புக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மை சமூகத்தினர் உள்ளடக்கிய இந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய துறைகளின் மீது கடந்த காலத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய முன்னோடி தலைவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களும், சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்களும், இந்திய தேசிய லீக்குடைய ஆற்றல் மிகு தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் லத்தீப் சாஹிப் உள்ளிட்ட ஆளுமைகளும் உரையாற்றியிருக்கிறார்கள், விவாதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய துறையிலே இன்று நான் பேச வந்திருக்கின்றேன். இந்த துறையிலே பேசுவதற்கு முன்பாக என்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உலகமெங்கும் ஒடுக்கப்படக்கூடிய சிறுபான்மை சமூக மக்களுடைய குரலாக மனிதநேயத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லாருடைய ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் விருப்பம். ஆப்பிரிக்காவுடைய நிலப்பரப்பிலே ஏகாதிபத்திய வல்லரசுகளால் சுரண்டப்படக்கூடிய கருப்பின மக்களுக்கு ஆதரவாக எங்களுடைய அரசியல் எப்போதும் இருக்கும். மணிப்பூருடைய மலையடிவாரத்திலே அமைதி பூக்கள் மலராதா, கலவரங்கள் ஓயாதா என்று அன்றாடம் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர் மக்களுக்கு ஆதரவாக எங்களுடைய குரல் இருக்கும். சுதந்திர காட்டை ஐக்கிய நாட்டு சபை அங்கீகரித்த பிறகும் அனுபவிக்க முடியவில்லையே என்று கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தைகளுக்கு ஆதரவாக எங்களுடைய அரசியல் குரல் இருக்கும். விடுதலை தாகத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய அரசியல் குரல் இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சேக்குவாராவின் குரலாக இருந்தாலும் சரி, யாசர் அரஃபாத் அவருடைய குரலாக இருந்தாலும் சரி, அது மனிதநேயத்தின் குரல், மனிதநேயத்தை மதிக்கக்கூடிய தமிழர்கள் மதிக்கும் குரல் என்பதை இந்த நேரத்தில் என் மனதிலே நிறுத்தி இந்த உரைக்குள்ளே நான் நுழைய விரும்புகின்றேன். இங்கே சிறுபான்மை துறையின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் 11 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய முஸ்லிம் யாத்ரீகர்களுக்கு ஹஜ் மானிய தொகையாக 10,000 ரூபாயை உயர்த்தி கொடுத்தமைக்காகவும், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவருடைய பெயரால் விருது அளித்தமைக்காகவும் அறிவித்தமைக்காகவும் என்னுடைய பாராட்டுகளை, நன்றிகளை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பேரன்புக்குரிய இந்த அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்களே, இங்கே இந்த துறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை குறித்த ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் பெரும் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்களும் கருத்துக்களை பதிவு செய்து அதை மாநில அரசு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் செய்ய வேண்டும் என்ற அக்கறையை வெளிப்படுத்தினீர்கள். அந்த அக்கறையை வெளிப்படுத்தியமைக்காக சமூக நீதி ஆதரவாளரின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவையில் இருக்கிறார். நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வகையில் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் செய்யுங்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாலை நேரத்தில் முன்வரிசை அமைச்சர்கள் எல்லாம் இருப்பார்களா என்று நான் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் முதல்வரும் இந்த அவைக்கு வந்திருக்கிறார். மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் போது பேசுகின்ற இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் தலைவனை நன்றியோடு நாம் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த முறை நான் மறுபிறவி என்று எடுத்து பிறக்க விரும்பினால் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னவர் முன்னாள் இந்திய பிரதமர் மண்டல் கமிஷன் மாவீரர் VP சிங் அவர்கள். அந்த VP சிங்கை இந்தியாவே மறந்திருக்கிறது. எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால், சமூக நீதியை செயல்படுத்தி 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசுடைய பதவிகளிலே பெற்றுத்தந்த அந்த மாவீரன் இறந்த போது அவருடைய மரணத்தை முக்கியமான பத்திரிகைகள் பெட்டி செய்தியாக வெளியிட்டார்கள். அதே காலகட்டத்தில் ஒரு திரைத்துறை சேர்ந்த ஒரு பிரபலம் இருக்கிறார். அவருக்கு அதே பத்திரிகைகள் தலையங்கத்தை எழுதினார்கள். இடஒதுக்கீட்டை தந்தா 27% இடஒதுக்கீட்டை தந்து
மண்டல் கமிஷனை அமல்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக விபி சிங் மறக்கடிக்கப்படுகிறார், இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த விபி சிங் அவர்களை மதிக்கும் விதமாகத்தான் கடந்த திராவிட மாடல் அரசில அன்றைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்யும் விதத்தில் ஒரு சிலையை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. விபி சிங்கை இந்தியா மறந்தாலும் தமிழ்நாடு மறக்காது என்பதை நினைவூட்டும் விதமாக தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி மண்டல் கமிஷன் மாவீரன் விபி சிங் அவர்களை பெயரை சூட்டி நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் சமூக நீதிக்காக தியாகம் செய்பவர்களை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அத்தகைய ஏந்தல்களை கொண்டாட வேண்டிய கடமை திராவிட மண்ணான இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இந்த துறையை பற்றி பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே மாந்தநேய உணர்வுள்ளவர்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியோடு பல கருத்துக்களை நாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். சில விரும்பத்தகாத விவாதங்கள் நடைபெற்றிருக்கலாம், அவற்றை நாம் கடந்து போக கடமைப்பட்டிருக்கின்றோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார், வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் எதற்காக? வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் எதற்காக? இந்த மாமன்றத்தில் தான் மக்கள் பிரச்சனைகளை ஆரோக்கியமாக கூடி நாம் விவாதிக்க வேண்டும். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வரமாக அமைந்த இந்த மாமன்றத்தில் மக்கள் சபிக்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையை நீங்கள் நடுநிலையோடு ஜனநாயக தன்மையோடு நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சியினரும் உங்களை பாராட்டுகிறார்கள், எதிர்கட்சிகளும் உங்களை பாராட்டுகிறார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக உணர்வுகளை எல்லை கடந்து நீங்கள் அனுமதித்து விட்டால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே கட்டுப்பாட்டுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் கட்சி பார்க்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கையில பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலையை பற்றி ஆய்வு செய்த நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் தமிழ்நாடு, கேரளா தவிர எல்லா மாநிலங்களிலும் ஆய்வுகளை நடத்தினார். இறுதியாக அந்த ஆய்வுகளை அவர் சொல்கிறார், இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலை தலித்துகளின் வாழ்நிலையை விட மிக மோசமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாண்புமிக்க ஒரு நீதிபதி அவர்கள் அவர் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கமிஷனை நீங்கள் அமல்படுத்தி முஸ்லிம் சமுதாய மக்களுடைய மேம்பாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த நீதியரசர் சச்சார் அவர்கள் பரிந்துரைத்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன், சம வாய்ப்பு ஆணையம் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த பரிந்துரைகளை தமிழ்நாட்டிலே அமல்படுத்துவதற்காக 100 கோடி ரூபாய் ஒரு சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அயல் நாடுகளுக்கு தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்களும் இஸ்லாமிய சமூக மாணவர்களும் படிக்க சென்றால் அவர்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வரை உதவி தொகைகள் கிடைக்கிறது. அதே வாய்ப்பை ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கும் வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த அவையில் பேசியிருக்கின்றேன். 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வழக்கு பேதமின்றி நீங்கள் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றேன். அவர்களெல்லாம் சிறை விடுப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலையை தயவு செய்து விரைந்து வழங்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டில பட்டா இடத்தில் அவரவர் சொந்த இடத்தில தேவாலயங்களையும் பள்ளிவாசல்களையும் கட்டுவதற்கு முயற்சிகளை செய்கின்ற பொழுது அதற்கு சில தீய சக்திகள் இடையூறு வழங்குகிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் பட்டா இடங்களில் அவருடைய சொந்த இடங்களில சட்டப்பூர்வமாக அனுமதி பெற்று அவர்கள் மசூதிகளை தேவாலயங்களை கட்டிக்கொள்வதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத அரசாணையை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த திரைப்படங்களை தேர்வு செய்து விருது வழங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிறை என்ற திரைப்படத்திற்கும் ஹபீபி என்ற திரைப்படத்திற்கும் சிறந்த விருதுகளை வழங்க தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வறுமை ஒழிப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரை டாட்டாவும் பிர்லாவும் கொண்டாடினார்கள். அவர் யார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நெருக்கமான நண்பராக இருந்தார். அவர் பெயரை மையமாக வைத்துதான் கவிஞர் வாலி அவர்கள் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாட்டை எழுதினார். அவர்தான் கீழக்கரையை சேர்ந்த BS அப்துல் ரஹ்மான். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுடைய வறுமையை போக்கும் வகையில வளைகுடாவிலே அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அவருடைய பெயரால் தான் BS அப்துல் ரஹ்மான் கிரசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அவரை சிறப்பிக்கும் வகையில பாருங்களேன், 9 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது.
இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி சார்ந்த ஒரு மாநில பொழுது சர்ச்சைகளை பேசினேனா? உங்களுக்கு யாருக்காவது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசினேனா? நீங்கள் தானே சமூக நீதியை வழங்க வேண்டும். இந்த பேரவையில இல்ல, முதல்ல ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் சீக்கிரமா முடியுங்கள், எச்சரிக்கை பண்ணி அப்புறம் 2 மணி சேர்ந்து அடிக்கும் போது தான் முடியுங்கள் என்ற அர்த்தம் நீங்க பேசுங்க. நன்றி. BS அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த வறுமை ஒழிப்பு முயற்சியை பாராட்டும் வகையில தமிழ்நாட்டுடைய கட்டிடவியலுடைய தந்தையாக போற்றக்கூடிய நிலையில அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் சென்னையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்துள்ள அந்த பகுதியில கேளாம்பாக்கத்தை நோக்கி அமைந்திருக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சிறுபான்மை சமுதாய மக்கள் எளிதாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட முடியாது, எளிதாக சட்டமன்ற உறுப்பினராகிவிட முடியாது. அவர்கள் எளிதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகளிலே இருக்கிறது. அவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளை சில அதிகாரிகள் அவருடைய அரசியல் பலத்தை சிதைக்கும் வகையில, அவருடைய வாக்குகளை மதிப்பிழக்க செய்யும் வகையில சிதறடிக்கக்கூடிய சில போக்குகள் இருப்பதாக கடந்த பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இன்றோ நேற்றோ அல்ல, கடந்த பல ஆண்டுகளாக. எனவே இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அநீதி நடந்து விடாமல் அவருடைய உணர்வுகளை பாதுகாக்கும் வகையில் இந்த அரசு அதிகாரிகளிடம் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாடுகளிலே பணியாற்றக்கூடிய தமிழர்களால் நமக்கு அந்நிய வருவாய் குவிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் வெளிநாடுகளுக்கு சென்று உழைப்பு செய்து வணிகம் செய்து அங்கு ஏற்றக்கூடிய பொருளாதாரத்தை தாயகத்துக்கு கொண்டு வரக்கூடிய மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். பிற நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே குடியுரிமையை பெற்று அங்கேயே வாழ்ந்து விடுகிறார்கள், வருமானத்தை அங்கேயே செலவு செய்கிறார்கள். ஆனால் துபாய்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பஹ்ரைனுக்கும் கத்தாருக்கும் ஓமானுக்கும் போகக்கூடிய நம்முடைய தமிழர்கள் தான் அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை இங்க கொண்டு வராங்க. அதனால ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல தொழிலாளராக சென்றவர்கள் 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிவிட்டால் வயது முதிர்வின் காரணமாகவோ அல்லது உடல் இயலாமையின் காரணமாகவோ அல்லது பணி இழப்பின் காரணமாகவோ அவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புகின்ற பொழுது அவர்கள் சொந்த ஊரிலே தொழில் தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயை வட்டியில்லா கடனாக வழங்குவது குறித்து இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலமாக்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அறிவித்தார்கள். அடுத்து வந்த திராவிட மாடல் அரசிலும் அதை சிறப்பாக தொடர்ந்தார்கள். ஸ்கூட்டி வாங்குவதற்கான மானியத்தை இந்த அரசில 75,000 ரூபாயாக உயர்த்தி தருமாறும், எங்கெல்லாம் அது வழங்கப்படாமல் இருக்கிறதோ அவற்றில் கவனம் செலுத்தி அந்த உலமாக்களுக்கு அவை கிடைப்பதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, இன்னைக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி பொதுமக்களால் மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நோக்கி வர வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. 3 கோடி ரூபாய் என்பது இன்றைய விலைவாசி உயர்வில் போதுமானதாக இருக்காது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்சி சார்பற்று பாத்தீங்களா, வேற ஏதாவது பேசணும்னா ஒன்னு ஆளுங்கட்சி சார்ந்தவங்க பேசுனா ஆளுங்கட்சிக்காரவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க, எதிர்கட்சி பகுதியை சேர்ந்தவங்க பேசுறாங்கன்னா எதிர்கட்சி சேர்ந்தவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க. இதை எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு வழங்குகிறது. அதை நீங்கள் 10 கோடி ரூபாயாக உயர்த்தி தருவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிச்சிடுறேன். இந்திய இலங்கை கடலோர பகுதிகளில் 2 நாடுகளுடைய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது பல சச்சரவுகள் வெடிக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கையுடைய கடற்படை பல நேரம் தாக்குகிறது. மிகப்பெரிய இன்னலுக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் ஆளாகி வருகிறார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலை செய்ய வேண்டும். இந்திய இலங்கை கடற்பகுதியில இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்களை தினமும் 2 முறையாவது வலம் வர செய்தால் அது நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நிறைவாக ஒரு விஷயம், குறிப்பாக உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு 20 to 30 பேர் தினமும் விடுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு வருவது பேருந்துகள்ல. பல பேருக்கு இப்ப எனக்கு சொந்த கார் இருக்கு, இருந்தாலும் நான் ஏன் பேருந்துல வரேன்னு சொன்னா, பேருந்துல வருகின்ற பொழுதுதான் சக சட்டமன்ற உறுப்பினரோடு கட்சி சார்பற்று கலந்துரையாட முடிகிறது. அதில் வரக்கூடிய பணியாளர்களோடு உரையாடி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த ஏற்பாடு நல்ல ஏற்பாடு. ஆனா ஒரு பேருந்துக்கு 40 இருக்கைகள் இருக்கு, 5 பேருந்து எதுக்கு நமக்கு வீண் செலவு? அதற்கு மாற்றாக 5 பெரிய பேருந்துகளை நீங்கள் வழங்குவதற்கு பதிலாக ஒரு 4 சிறிய வேன்களை வழங்கினா, அந்த வேன்களில் நாங்கள் 30-40 பேர் தான் அதிகபட்சம் வர்றாங்க, அவங்க வந்துட்டு போறதுக்கு வசதியாக இருக்கும். எனவே இதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக என்னுடைய தொகுதி கோரிக்கைகள் 2-3 தான், வேற ஒண்ணுமே இல்லை.
முன்னாள் அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர் அமைச்சராக இருந்த போது என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு கணினி பூங்கா டைட்டில் பார்க் ஒன்றை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளை செய்தார்கள். தயவுசெய்து இந்த அரசின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் எண்ணற்ற உயிர் தியாகத்தை செய்த அந்த பூமி சிதம்பரம் பூமி. அந்த தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக, அங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக சிதம்பரத்தில் ஒரு டைட்டில் பார்க் அமைவதற்கு இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் முதல்ல புஷி ஆனந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பிஸி ஆனந்துன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு அமைச்சராக இருக்காரு, எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்க மாவட்டத்தை அவர் அமைச்சராக போட்டிருக்கீங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னோம்னா, வெள்ளாற்றின் குறுக்கே ஆதிவராகநல்லூர் ஊராட்சியில தடுப்பணை கட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் வெள்ளாற்றின் குறுக்கே சீமுட்லூரில் இருந்து தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே தடுப்பணையை கட்டினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் 20 ஊராட்சிகள் வரை பயனடையும். எனவே அந்த தடுப்பணையை தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே கட்டிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆதனூர் மற்றும் குமாரமங்கலம் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே இன்னொரு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அதை விரைவில் திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய விரும்புகின்றேன். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வீரன் கோவில் திட்டு ஆலக்குடி அருகே ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளை வழங்கிய நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக வாழ்த்து தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உலமாக்களுக்கான இருசக்கர வாகன மானியங்கள் குறித்து அவர்கள் சொன்னார்கள். அதற்கான மானியம் 25,000 அல்ல 50,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரலாற்றிலே முதன்முறையாக இந்த வருடம் 950 உலமாக்களுக்கு விரைவிலே வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக 4,75,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை வழங்குவார்கள். மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள். இந்த ஸ்கூட்டிக்கான மானியத்தை 75,000 நான் உயர்த்தி கேட்டிருந்தேன். நீங்க தவறாக புரிஞ்சிருக்கீங்க. நன்றி. நன்றி. மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல அவையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், அதேபோல மானிய கோரிக்கையை முன்மொழிந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னால் சில கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் அவையில் இருக்கிற காரணத்தினால் சில கோரிக்கைகளை நான் முன்வைக்க இருக்கிறேன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இந்த காவலர் தேர்வை 2026 27க்கு தள்ளி வைத்து விட்டார்கள். இந்த 26 தேர்வு எழுதி செல்ல இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி ஏமாற்றம் அடைந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கான அந்த வயது வரம்பு அடுத்த ஆண்டு 2027 எழுத போகிற போது அவர்களுக்கு வயது வரம்பு கிடைக்காமல் போய்விடும். எனவே லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை நலன் கருதி 2 ஆண்டுகளாவது நீங்கள் வயது நீடிப்பு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்னொரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பருவகால பணியாளர்களாக 15 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த கணினி இயக்குறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அதே போல ஊரக வளர்ச்சி துறையில் நம்முடைய தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தில் கணினி இயக்குபவர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக வந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களும் பணி பாதுகாப்பிற்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவர்கள் தமிழ்நாட்டில் 13 லட்சத்திற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்களுக்கு கடந்த ஆட்சியிலேயே 34 ரூபாயிலிருந்து 174 ரூபாய் மின்சார நிலை கட்டணம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அந்த நிலை கட்டணம் 174 என்று வருகிற போது சிறு குடிசை தொழில் போல செய்கிறவர்கள் மிகப்பெரிய சுமையாக அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல மின்சாரத்துறையில் பீக் அவர் கட்டணம் என்றும் நீங்கள் தனி கட்டணத்தையும் உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த நிலை கட்டணத்தை உடனடியாக குறைத்து
லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வேலைவாய்ப்புக்காக உறுதியாக இருக்கிற இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை நீங்கள் அந்த கட்டணத்துக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து இந்த பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் குறைந்த பேர் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து குடிநீர் வழங்குகிற துறை இருக்கிறது. இந்த குடிநீர் வழங்குகிற துறை, குடிநீர் என்பது கிராமப்புறங்களாக இருந்தாலும் நகர்ப்புறங்களாக இருந்தாலும் அது தர நிர்ணயம் செய்து குடிநீர் வழங்கப்பட வேண்டும். இந்த பணியை பொது சுகாதாரத்துறை தான் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதில் பணியாற்றி கொண்டிருந்த 126 பேரை உடனடியாக அவர்கள் பணியிலிருந்து விடுவித்து விட்டார்கள். எனவே கிராமப்புறங்களில் இருக்கிற யாருக்கும் தண்ணியை ஒரு தர நிர்ணயம் செய்வதற்கான ஆய்வு அந்த வேதியியல் வல்லுநர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே குடித நீர் மிக முக்கியமானது. மக்களுக்கு பயன்படுகிற குடித நீர் வழங்குகிற அந்த தர நிர்ணயம் செய்கிற ஆய்வகத்திற்கான அந்த வேதியியல் ஆய்வாளர்களை உடனடியாக விடுவித்தவர்கள் உடனடியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து என்னுடைய தொகுதியில் சில கோரிக்கைகள் இருக்கிறது. திருத்துறைப்பூண்டி நகரம் பெரும் போக்குவரத்து நெரிசலுக்கு உட்பட்டிருக்கிற நகரம். புறவழி சாலை திட்டம் 2 நிலையெடுப்பு பணிக்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. புறவழி சாலை திட்டம் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து அந்த முத்துப்பேட்டை பகுதியில் விவசாயம் எப்படி எங்களுடைய பகுதியில் நிலங்களில் பற்றி படரி அந்த விவசாய பணிகள் மிக சிறப்பாக இருக்கிறதோ அதே போல தென்னை விவசாயம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து மிகப்பெரிய கம்பீரமாக இருக்கிற தென்னை விவசாயமும் மிக சிறப்பாக நடைபெறுகிற பகுதி எங்களுடைய பகுதி. குறிப்பாக தம்பிக்கோட்டை, கீழக்காடு, ஜாம்புவானோடை, கற்பநாதர் குளம், அதே போல இடும்பாவனம் போன்ற பகுதிகளில் பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த தென்னை விவசாயம் மிக முக்கிய பங்காற்றுகிற அந்த விவசாயத்திற்கு அதற்கு மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகளை உருவாக்கப்பட வேண்டும். அந்த தென்னை உற்பத்தியை பெருக்குவதற்கும் அங்கே உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு பொருத்தமான முறையில் அவர்களுக்கு லாபம் ஈட்டுகிற வகையில் வருமானம் கிடைக்கிற வகையில் ஒரு அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அடிப்படையிலிருந்து அந்த தொழிற்சாலைகளை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொண்டு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் முன்மொழிந்திருக்கிற சமூக நீதித்துறை, அதே போல பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் துறையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சில கருத்துக்களை முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். குடியரசு சட்டம் கொண்டுவரப்படுவதற்கான அமைக்கப்படுவதற்கான முக்கியமான நோக்கம் ஏதோ அரசியல் சுதந்திரத்துக்காக மட்டும் குடியரசு சட்டம் அமைக்கப்படவில்லை. ஆனால் அங்கே இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய பொருளாதாரம், கல்வி, அவர்களுடைய சமூக மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் சுரண்டலில் இருந்தும் சாதிய சுரண்டல்களில் இருந்தும் அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 46வது பிரிவு குறிப்பிடுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சட்டங்கள் இன்றைக்கு 46 உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுடைய உட்கூறு சிறப்பு திட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த உட்கூறு திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இந்த திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கங்கள் அனைத்துமே இந்த திட்டம் நம்முடைய பொது நலத்திட்டங்களுக்கான நிதிகள் நிறைய ஒதுக்கீடு செய்யப்படுகிறோம். நலத்திட்டங்களுக்கு, ஒட்டுமொத்தமான நலத்திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆதி திராவிட மக்கள், பழங்குடியின மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 20% அந்த ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற அந்த நிதிதான் 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆட்சியில் ஒரு மிக முக்கியமான சமூக நீதிக்கு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றி தந்தார்கள். அதுதான்
சிறப்பு உட்கூறு திட்டத்தின் செயல் மேம்பாட்டு திட்டத்தை உறுதிப்படுத்துவதற்கான சட்டம் 2024 இதுவரை திட்டங்களாக இருந்த காரணத்தினால், அது இதுவரையிலும் யாரும் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலும் அதை சட்டமாக உருவாக்கிவிட்டார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்தமாக செயலாக்க துறைகள் என்று இங்கே 43 செயலாக்க துறைகள் செயல்படுகிறது. இந்த 43 செயலாக்க துறைகளுக்கும் இங்கே ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி 25,000 கோடி ரூபாய் பிரித்து அனுப்பப்படுகிறது. அப்படி பிரித்து அனுப்பப்படுகிற அந்த நிதி ஆதி திராவிடர்களுக்கென்று பழங்குடியினருக்கென்று தனித்துவமான வளர்ச்சி திட்டங்களை, வளர்ச்சி மேம்பாடு திட்டங்களுக்கென்று தனித்துவமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்டம் 2024 குறிப்பிடுகிறது. ஆனால் மாநில வளர்ச்சி குழு கூட்டத்தில், அந்த மாநில கவுன்சிலில் அப்படி ஒரு துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று, பழங்குடியின மக்களுக்கென்று ஒரு தனித்துவமான திட்டங்கள், செயலாக்கங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் சட்டம் இருக்கிறது, நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதை செயல்படுத்துவதில் என்ன தேக்கம் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு துறைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிதியை 25,000 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்தந்த துறைகளுக்குமான திட்டங்கள், என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, தனித்துவமான திட்டங்கள் என்ன, யார் யாருக்கு அந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்டவர்களுக்கு கல்விக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, சமூக முன்னேற்றத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த விளக்கமும் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டம் அடி ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தேவையான நிதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவதில் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேக்கம் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அந்த துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பதவி உயர்வில் இடஒதுக்கீடுகள் இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடை நீங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பின்னடைவு காலி பணியிடங்கள் இருக்கிறது அந்த சமூக மக்களுக்கு, அதையும் நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக பழங்குடியின் நலத்துறை. இந்த பழங்குடியின் நலத்துறை மாணவர்களை பொருளாதாரத்தில், கல்வியில் உயர்த்துவதற்காக நீங்கள் இங்க இருக்கிற நிலப்பரப்பிற்கெல்லாம் அழைத்து வந்து கல்வி, சுற்றுலா, வேலை வாய்ப்புக்கெல்லாம் இந்த பழங்குடியின நல அமைச்சகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பழங்குடியினர் நலத்துறைக்காக 2006 நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, வன உரிமை சட்டம். இந்த சட்டம் வந்தபோது அதை முன்மொழிந்து பேசிய அந்த பழங்குடியின நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்து பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், ஆதிவாசிகளுடைய இன்னல்கள் எல்லாம் இன்றோடு தீர்ந்துவிடும் என்று இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய வருஷ நாடு, மேகமலை போன்ற பகுதியில் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று வன உரிமை சட்டம் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசாங்கம் வன பாதுகாப்பு சட்டத்தை பேசுகிறது, நீதிமன்றம் வன பாதுகாப்பு சட்டத்தை பேசுகிறது. பேச வேண்டிய பழங்குடியின நலத்துறை அமைச்சகம் வன உரிமை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறதே என்ற கவலையை நான் இந்த அவையில் பணிவோடு இந்த அவையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், காடுகளுக்கு உரிமை இருக்கிறது, தாவரங்களுக்கு உரிமை இருக்கிறது, அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு உரிமை இருக்கிறது, நிலத்திற்கு உரிமை இருக்கிறது. ஆனால்
பள்ளியர் என்ற ஒரு பழங்குடியினருக்கு 2006 சட்டத்தின்படி, வன உரிமை சட்டத்தின்படி உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் அதிகாரிகள் தகவல் சொல்லுகிறார்கள் அவர்களும் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் என்று. கேட்கிறேன், ஆதிவாசிகள், பழங்குடியின மக்கள் எந்த சொத்தையும், யாருடைய சொத்தையும் அபகரிக்கிறவர்கள் அல்ல. மனித வாழ்வில் நேர்மையான நெறியை கடைபிடிக்கிற பழங்குடியின மக்கள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். அவர்களை நீங்கள் வனத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டால், இன்றைக்கு அதிகாரிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியேற்றிவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள் வாழ்வாதாரத்திற்காக? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் சீராய்வு மனுவை அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, பழங்குடியின அமைச்சகம் மேல்முறையீடு செய்ய வேண்டும். வன உரிமை சட்டத்தின்படி, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதனை நீதிமன்றம் நின்று பழங்குடியின அமைச்சகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அந்த சட்டத்திற்கான மகத்துவம், அதுதான் சமூக நீதி. அந்த நீதியைத்தான் நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். இன்னொன்றையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பழங்குடியின மக்கள் வேட்டையாடுகிறவர்கள், புலால் உண்ணுகிறவர்கள், புரதசத்து அதிகமாக உண்ணுகிறவர்கள். வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற எங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் ரத்த சோகையாக இருக்கிறார்கள், நல்ல சத்தான உணவு இல்லாமல். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சத்தான உணவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சத்தான உணவு கொடுப்பதை பழங்குடி நல அமைச்சகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பல மாநிலங்களில் அவர்களுக்கு சத்தான உணவு கொடுப்பதை அரசு இன்றைக்கு ரேஷன் கடைகள் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பழங்குடியின மக்களுக்கான அந்த உணவு வகைகளையும் நீங்கள் உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, அதோடு நம்முடைய சிறுபான்மையின மக்களுக்கு நீண்ட காலமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக சில சிறைவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சிறுபான்மையின மக்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். தகுதியானவர்களை, நீண்ட காலமாக இருக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முன் விடுதலை, சட்டப்படியான முன் விடுதலை அல்லது சட்டப்படியான பரோல் கொடுப்பது எது சாத்தியமோ அதை அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியில் நின்று இந்த அரசு அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, அதே போல இன்றைக்கு இருக்கிற பள்ளிவாசல்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மையான நிலையில் தான் இருக்கிறது. அதே போல அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் கல்லறைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போல அது அவர்களுக்கான இந்த கபர்ஸ்தான் என்கிற அடைக்கல ஸ்தலம் சிறுபான்மையின மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, அதே போல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற கல்லறை தோட்டம் எல்லாமே தனிநபர் என்ற அடிப்படையில் யாரும் உதவி செய்ய முடியாமல் அவர்களுக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்ட விதிகளை எல்லாம் நாம் பின்பற்றி இன்றைக்கு நாம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி என்று சில சலுகைகளை வழங்குகிறோம். எனவே வக்ஃப் வாரியத்திற்கு வராத இருக்கிற பள்ளிவாசல்களுக்கு நாம் அந்த கவர்ஸ்தலம், அந்த கவர்சனம் என்று சொல்லுகிற அடக்க ஸ்தலத்தையும், அதற்கான சுற்று சுவர்களையும், அதற்கான நம்முடைய பாதைகளையும், அதே போல கல்லறை தோட்டத்திற்கும் நாம் எல்லா ஏற்பாடுகளையும் இந்த அரசு கனிவோடு அந்த சிறுபான்மையின மக்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த 3 கோரிக்கைகளின் மீதும் எனக்கு பேச வாய்ப்பளித்த தாங்களுக்கு பணியோடு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2 செய்திகளை சொன்னார்கள். கபரஸ்தான் கல்லறை தோட்டங்கள், அதனுடைய பராமரிப்புக்கு சுற்றுச்சுவர். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரிலே 34 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக. அதே போல அடுத்தது ஒரு கோரிக்கையாக பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் தகவலை சொன்னார்கள். வரலாற்றிலே முதன்முறையாக பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு கமர்ஷியலை கட்டக்கூடியது 100 கோடி ரூபாய் சுழல் நிதி என்று இன்றைய தினம் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் தகவலுக்காக நன்றி. சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள். சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்
கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர். அவர் சில கேள்விகளை அல்லது சில செய்திகளை முன்வைத்தார்கள். அதில் குறிப்பாக பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான சத்தான உணவு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். நான் இந்த துறையில் சமூக நீதி துறையில் பொறுப்பேற்றவுடனே நான் சென்ற முதல் இடமே பழங்குடியினர் பகுதியில் வசிக்கின்ற, குறிப்பாக காளித்தும்பம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கின்ற பள்ளிகள், மேலும் இருக்கின்ற பழங்குடியினர் பள்ளிகளை ஆய்வு செய்து அந்த பிள்ளைகளுடைய நிலை மிக மோசமாக, கடந்த காலங்களில் அவர்களுடைய உணவு நிலை எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான அவர்களுடைய பலவீனம் என்ன என்பதை கேட்டறிந்து அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். நான் அந்த அறிவிப்பிலே சொல்லியிருந்தேன், பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான சத்தான உணவு வழங்கும் வகையில் 250 பழங்குடியின குடியிருப்புகளில் சிறப்பு அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்படும் என்று இந்த அறிவிப்பை நாங்கள் அறிவித்திருந்தோம். இப்போ மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல கூடுதலாக எந்தெந்த இடங்களில் நெருக்கடியாக இருக்கிறது, எந்த இடங்களில் பலவீனமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து கூடுதலாக சத்தான உணவு வழங்குவதற்கு நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல இந்த டிஏபி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் குறித்து நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல் திட்டம் தொடர்பாக அரசின் மொத்த நலத்திட்ட ஒதுக்கீட்டில் மேம்பாட்டு செயல் திட்டத்தின்படி ஆதிதிராவிடர் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியான 20,366 கோடியிலிருந்து முன்ன எப்போதும் இல்லாத அளவில் 4,859 கோடி அதிகரித்து இந்த நிதியாண்டில் 25,225 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது நீங்களே சொன்னீர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே சொன்னார்கள். மேலும் பழங்குடியினர் மக்களுக்கான நலத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் முந்தைய நிதியாண்டில் வழங்கப்பட்ட நிதியான 1,879 கோடியிலிருந்து ரூபாய் 199 கோடி அதிகரித்து இந்த நிதியாண்டிலேயே ரூபாய் 2,078 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 2026-2027 ஆண்டு நிதியாண்டில் மொத்தம் 27,303 கோடி ரூபாய் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக இந்த அரசு, நம்முடைய அரசு, தாவேக அரசு இது ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இத்தொகை கடந்த ஆண்டை விட 22% அதிகமானது. கடந்த ஆண்டை விட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் 2024 படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகை வேறு எந்த பணிக்காகவும் மாற்றப்பட இயலாது. இதை இந்த அவையிலே மிக தெளிவாக இதை வைத்து வெளியிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இல்லை உள்ளேயும் அரசியல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் இதை அறிவிப்பாக செய்கின்றோம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் 2024, அதான் டிஏபி ஆக்ட், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான், அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகை வேறு எந்த பணிக்காகவும் மாற்றப்பட இயலாது. நிதி ஒதுக்கீட்டுக்கு ஏற்றவாறு அனைத்து துறைகளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக செலவினம் மேற்கொள்வதை நமது துறை தொடர்ந்து கண்காணிக்கும். மொத்தம் இருக்கிற 43 துறைகள் இருக்கு, 52 துறைகள் இருக்கு. இந்த 52 துறைகளையும் என்னென்ன நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதை கண்காணிக்கிறது இந்த டிஏபி. இதுதான் இதனுடைய செயல்பாடு, இதுதான் மேம்பாட்டு செயல்பாடாக இருக்கின்றது. அப்ப இந்த நிதியாண்டில் ஏதாவது துறையில் இவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த நிதியாண்டில் செலவிடப்படவில்லை எனில் அந்த தொகை மீண்டும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும். எந்த விதமான விதிமீறல்களும் வாய்ப்பில்லை என்பதை இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் அறிவுறுத்துகின்றோம். அதே போல இந்த பழங்குடியினர் மற்றும் இந்த துறையின் மூலமாக குறிப்பாக என்ன சிறப்பான அல்லது குறிப்பான என்ன திட்டங்கள் என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மொத்தம் இருக்கின்ற இந்த 52 துறைகள், இந்த 52 தொகுதிகளை மானிட்டர் பண்றதற்கு தான் இந்த டிஏபி இருக்கின்ற இந்த துறை இருக்கின்றது. இதை புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கிற 2024 சட்டம். இந்த இதுல அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், அனிமல் ஹஸ்பண்ட்ரியா இருக்கட்டும், கோஆபரேஷன் சொசைட்டியா இருக்கட்டும், இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கலாம், என்விரான்மெண்ட் இருக்கலாம், எந்த கைத்தறித்துறை எந்த துறையா இருந்தாலும் இந்த துறை அந்த மக்களுக்கான நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த துறை அதுக்காக சிறப்பான என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்குமோ அவங்க வகுப்பார்கள். அதை மானிட்டர் செய்வதுதான் நம்முடைய கடமை, எங்களுடைய துறையினுடைய கடமை. ஆகவே அதை ஒன்றிணைந்து அதை மானிட்டர் செய்வதற்கு, அதை மேம்பாடு செய்வதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை
நான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அதே போல ஒரு செய்தி, இந்த நீங்க வனத்துறை தொடர்பான சீர்திருத்த சட்டம் சம்பந்தமாக அரசு மேல்முறையீடு சீராய்வு மனு செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சமூக நீதித்துறை, பழங்குடியினர் துறை சீராய்வு மனு செய்திருக்கிறதா என்று கேட்டார்கள். இந்த துறை, எங்களுடைய துறை சீராய்வு மனு செய்திருக்கிறது என்கிற செய்தியும் நான் சொல்ல கடமைப்பட்டேன். உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள், இந்த அரசு கபிர்ஸ்தான் என்ற அடக்கத்தளத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிகளை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள், வரவேற்கின்றேன். சில அடக்கத்தள பிரச்சனைகளை மட்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு அதை சீர் செய்வதற்காக தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய நாகப்பட்டினம் தொகுதியில் ஆதலையூர் உள்ள கபிர்ஸ்தான் சீரமைத்து தருவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் ஆனையூர் கிராமத்தில் கபிர்ஸ்தானுக்கான இடம் சென்ற அரசாங்கத்திலே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கே உடல்களை அடக்குவதற்கு இடையூறு செய்து வருகிறார்கள். அந்த இடையூறுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அந்த கபிர்ஸ்தானை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல தருமபுரி மாவட்டம் அரூரில் மக்கள் தொகை பெருக்கத்தால் கூடுதலான கபிர்ஸ்தான் ஒன்று தேவை. அதற்கு தண்டக்குப்பம் பகுதியில் அந்த கபிர்ஸ்தானை அமைத்து தர வேண்டும் என்றும், அதே தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் கோபிநாதம்பட்டி கூட்டு சாலையில் ஒரு கபிர்ஸ்தானை அமைத்து தருவதற்கும் அமைச்சர் முன்வர வேண்டும் என்று உங்கள் வழியாக கேட்டு அமர்கிறேன். நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னவை ஏற்கனவே கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உரிய அதிகாரியிடம் அது குறித்து ஆலோசித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு உறுப்பினர் உஷாராணி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்னை சத்யபாமா பெற்றெடுத்த அரும்பெரும் புதல்வர், தாய் தமிழ்நாட்டின் அருமையான தலைவர், ஏழை எளியவர்களின் வாழ்விற்கு ஏற்றமளித்தவர், மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீக்கமர நிலைத்திருப்பவர், மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி வங்கக்கடலின் அலையோசையிலும் இந்த தமிழக மக்களின் இதய துடிப்பிலும் என்றென்றும் நீங்காமல் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு கம்பீர குரல், அது நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த போதும் ஏழை எளிய மக்களின் தாயாகவே வாழ்ந்தவர் நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கருணை எனும் கடலுக்கு உருவம் தந்தால் அது நீங்கள் தான் தாயே. என்னை போன்ற பெண்கள் அரசியல் அடியெடுத்து வைக்க அடித்தளம் இட்டவரும் நீரே தாயே. நீங்கள் மறையவில்லை அம்மா. தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா மடிக்கணினி, அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், அம்மா மிதிவண்டி, அம்மா பரிசு பெட்டகம் போன்ற எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக என்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சேந்தமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் எனது தந்தை காலஞ்சென்ற திரு வி சின்னசாமி எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களை வணங்கி, எனது தாய் அலமேல் அவர்களை வணங்கி, குடிமராமத்து நாயகன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தவர், 7.5% இடஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு நிறைய மருத்துவர்களை பெற்று தந்தவர், 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று தந்து தமிழகத்துக்கு போல் சேர்த்தவர், விவசாயிகளின் விடிவெள்ளி, எங்களின் மண்ணின் மைந்தர், புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, நான் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் அயராது உழைத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாநில கூட்டுறவு வங்கி தலைவர் அண்ணன் ஆர் இளங்கோவன் அவர்களுக்கும், அயராது பணியாற்றிய கழக ஒன்றிய செயலாளர்கள், கழக அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், ஏற்காடு தொகுதியின் வாக்காளர் பெருமக்களுக்கும், எனது குடும்பத்தாருக்கும், எனக்கு உறுதுணையாக இருந்த எனது கணவர் வருமான வரி அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்ற எம் பழனிவேல் ஐஆர்எஸ் அவர்களுக்கும், என் மகன்கள் ரஞ்சித் கண்ணா, ராகுல் கண்ணா இருவருக்கும் இந்த அவையின் வாயிலாக பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும்,
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காடு மஞ்சக்கொட்டை பகுதியில் கூட்டுறவு ஆராய்ச்சி மையம் கடந்த அதிமுக ஆட்சியில் அமைக்க நிதி ஒதுக்கி முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் செலவில் பணிகள் செய்து கொண்டிருந்த பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பணியினை அப்போதைய ஆட்சியாளர்கள் நிறுத்தி கொடைக்கானலுக்கு கொண்டு சென்று விட்டனர். எனவே இந்த மையத்தை மீண்டும் திட்டமிட்டவாறு ஏற்காட்டிலேயே அமைத்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு அவைத்தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயோத்தியாபட்டினம் அரூர் பிரதான சாலையின் குறுக்கே உள்ள ரயில்வே பாதையை கடக்க பொதுமக்களும் வாகனங்களும் சிரமப்படுவதோடு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அயோத்தியாபட்டினம் இருப்பு பாதையை கடக்க மத்திய அரசின் அனுமதியோடு புதிய மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரியகொண்டாபுரம் ஊராட்சி ஜல்லுத்துப்பட்டி முதல் பெரியகொண்டாபுரம் வரையிலான 2.3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வனத்துறை அனுமதியுடன் புதிய தார் சாலை அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தார் சாலை அமைவதால் பெரியகொண்டாபுரம், சின்னகொண்டாபுரம், நொச்சிப்பட்டி, வரகம்பாடி, ஜல்லுத்துப்பட்டி, நடுப்பட்டி, மஞ்சப்பாளி, ரெட்டைப்பள்ளிபுதூர், தும்பல்பட்டி, அடிமலைப்பட்டி, சாமக்கொட்டப்பட்டி, நூலாத்துக்கோம்பை, வேடப்பட்டி, கோணமுடுவு, சூரியூர், கம்மாளப்பட்டி ஆகிய 17 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 50,000 மலைவாழ் மற்றும் இதர சமூக மக்களுக்கு மருத்துவ வசதி, கல்வி வசதி, விவசாய விளைபொருட்களை வியாபாரம் செய்ய சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிற்கு மிக வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பெரியகொண்டாபுரம் நாவலுத்தோடையின் குறுக்கே தடுப்பணை கட்ட பொதுப்பணித்துறை மூலம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணி துவங்கப்படாமல் உள்ளது. மேற்கண்ட நாவலுத்தோடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி மேற்கொள்ள ஆவணை பிறப்பிக்க ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் 200 ஏக்கர் நிலம் பயன்பெறும். சின்னகொண்டாபுரம் ஊராட்சி ஒட்டப்பட்டி கிராமம் சந்தனப்பவுடையார் ஏரி புல எண் 51/1A-வில் 3.84 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஏரி புறம்போக்கு நிலத்தில் TNUTP ஒட்டப்பட்டி திட்டம் மேற்கொள்ள குடிசை மாட்டு வாரியத்திற்கு நிலம் பாராதீனம் செய்யப்பட்டு 199 குடும்பத்தினருக்கு குடிசை மாட்டு வாரியம் மூலம் பட்டா வழங்க ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் எதிர்நோக்கி CLA-வில் நிலுவையில் உள்ளது. எனவே எங்களது கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து பயனாளிகளுக்கு பட்டா வழங்க ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமாபாளையம் மேட்டுப்பட்டி ஊராட்சி மேட்டுப்பட்டி மற்றும் கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள் பயன்பெறவும் விவசாயம் மற்றும் மகளிர் குழு பயன்பாட்டிற்கு ஏதுவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பட்டி கிராமத்தில் நத்தம் பகுதியில் வாழும் நாடார் காலனி, ஊத்துக்கோயில், புதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பட்டி மற்றும் பெருமாபாளையம் ஆகிய கிராமங்களுக்கு வசதியாக கால்நடை மருத்துவமனை ஒன்று அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெருமாபாளையம் ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர் குடியிருப்பின் வழியாக செல்லும் இருப்பு பாதையை கடக்க பொதுமக்கள், கால்நடைகள், வாகனங்கள் சிரமப்படுவதால் ஒரு சுரங்கப்பாதையினை மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழப்பாடி ஒன்றியம் வாழப்பாடியில் சுற்றுப்புற கிராம மாணவர்கள் படிப்பதற்கேற்ப அரசு கலைக்கல்லூரி ஒன்றினை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது ஏற்காடு தொகுதியின் 9 பஞ்சாயத்துகள் உள்ளது. வருடம் சுமார் 450 மாணவர்கள் +2 பாஸ் செய்து கீழே உள்ள சேலம் மற்றும் வெளியூர்களுக்கு கல்லூரி படிக்க செல்கிறார்கள். ஏற்காட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டி கொடுத்தால் இங்குள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் மற்ற மாணவர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் தங்கும் விடுதி வசதியுடன் கல்லூரி கட்ட வேண்டும் என்று இந்த அரசை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டை பெரிய சுற்றுலா தலமாக்க ரோப்கார் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சனி ஞாயிறு கிழமைகளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். மணிக்கணக்கில் ஏற்காடு ரொம்ப பேருந்து எல்லாம் ரொம்ப தங்கி போய் ரொம்ப நேரம் ஆயிடுது. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ரோப்கார் வசதி செய்து கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பையில்லா ஏற்காடு ரொம்ப குப்பைலாம் அங்கங்கே குமிஞ்சு ரொம்ப துர்நாற்றம் வீசுது. அதனால் பிளாஸ்டிக்கை தடை செய்யணும் ஏற்காட்டில். அதனால் இந்த அரசை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஏற்காட்டில் இயங்கி வந்த அரசு ஏகலைவா பள்ளி தற்போது போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் வாழப்பாடி காரிப்பட்டி அருகில் உள்ள முருகேசன் கல்லூரியில் இயங்கி வருகிறது. அதற்கான கட்டிடப் பணி ஏற்காடு புலியூர் கிராமத்தில் 21 ஏக்கர் பரப்பளவில் நடந்து வருகிறது. அந்த கட்டிடப் பணி தற்போது ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. இந்த கட்டிடப் பணி விரைவாக கட்டி முடித்து மீண்டும் காரிப்பட்டியில் இயங்கி வரும் ஏகலைவா பள்ளியை மீண்டும் ஏற்காட்டில் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுகிறேன். ஏற்காட்டில் 9 பஞ்சாயத்து உள்ளது. அதில் மாரமங்கலம் பஞ்சாயத்து தான் 14 மலை கிராமங்களை கொண்ட பெரிய பஞ்சாயத்து ஆகும். எனவே இந்த பஞ்சாயத்தில் நடுநிலைப் பள்ளி மட்டுமே உள்ளது. எனவே மாரமங்கலம் கிராமத்தில் ஒரு உயர்நிலைப் பள்ளி அமைத்து தர வேண்டும் என்று அங்கு படிக்கும் குழந்தைகள் 8ஆவதோடு படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா 25 கிலோமீட்டர் போகணும் 9ஆவது படிக்கிறதுக்கு. அதனால உயர்நிலைப் பள்ளி கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். ஏற்காட்டில் 47 கிராமங்கள் உள்ளது. சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை, மொத்தம் 214 கிராமங்கள் உள்ளது. எனவே ஏற்காட்டில் ஒரு அரசு கலைக்கல்லூரியும் பெரிய கல்வராயன் மலை, சின்ன கல்வராயன் மலை மையமாக கொண்டு ஒரு அரசு கலைக்கல்லூரியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காட்டிலிருந்து கரடியூர், சொரக்காப்பட்டி, கண்ணம்பாடி வழியாக பெங்களூர் செல்லும் வகையில் போடப்பட்ட பாதி தார் சாலையாகவும் மீதி மண் சாலையாகவும் ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. மேற்கண்ட 2 வகை சாலைகளும் மிகவும் மோசமாக பழுதடைந்துள்ளது. பெங்களூரிலிருந்து வரும் ஏற்காட்டிற்கு சுற்றுலாவுக்கு வரும் மக்கள் விரைவாக வர முடியும். அதேபோல் அந்த சாலையில் உள்ள பல கிராமங்களும் விரைவாக ஏற்காடு சென்று வர வசதியாக இருக்கும். எனவே அந்த சாலையை விரைவாக தார் சாலையாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் உள்ள பழங்குடி மக்களுக்கு கல்வி, அரசு வேலை வாய்ப்பு அன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 1% இடஒதுக்கீடு உள்ளது. அதை இன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு 37 சாதிகளை கொண்ட பழங்குடி பட்டியலில் தமிழக அரசு இணைத்துள்ளது. தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து பழங்குடி மக்களின் எண்ணிக்கை சுமார் 45 முதல் 50 லட்சம் வரை மக்கள் தொகை உள்ளார்கள். எனவே 1% இடஒதுக்கீடு என்பதை இன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு 5% ஒதுக்கி உயர்த்தி கொடுத்து பழங்குடி மக்களை பாதுகாக்க வேண்டி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டில் உள்ள மாரமங்கலம் பஞ்சாயத்தில் 14 கிராமங்கள் உள்ளன. அங்கள் ஒரு மருத்துவ வசதிக்காக சுமார் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே மாரமங்கலம் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2017ஆம் ஆண்டு அரசாணை எண் 9 அடிப்படையில் பழங்குடியினர் பள்ளிகளில் உரிய தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 9 ஆண்டுகளாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் முதல் தலைமுறை பழங்குடி ஆசிரியர்களை அவர்களின் நீண்டகால பணி சேவையை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதி விடுதிகளில் பணிபுரிந்து வரும் காப்பாளர்கள், காப்பாளினிகள், சமையலர்கள், விடுதி காவலர்கள் மற்றும் விடுதி காவலாளினி ஆகியோர்களுக்கு இதுநாள் வரை பணி உயர்வு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இவர்களின் பணி உயர்வு குறித்து பரிசீலனை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காடு ஒன்றியம் கோவிலூர் கிராமத்தில் வசிக்கும் 1500க்கும் மேற்பட்ட மலையாள மக்கள் அடிப்படை வசதியான தார் சாலை அமைத்து தருமாறு பலமுறை மனு அளித்துள்ளனர். கோவிலூர் முதல் பாப்பிரெட்டிப்பட்டி வரை தார் சாலை இல்லாததால் கல்வி மற்றும் மருத்துவம், அவசர தேவைக்காக சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவல நிலை சுமார் 79 ஆண்டுகளாக நீடிக்கிறது. ஆகவே உடனே இந்த அரசு தயவுசெய்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதியான வாழப்பாடி மெயின் ரோட்டிலிருந்து வசிஷ்ட நதி குறுக்கே பெருமாள் கோயில் வரை உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக தொகுதி கோரிக்கை இன்னும் நிறைய கூட இருந்தா நீங்க எழுதி கொடுத்துடலாம். அனைத்தையும் அவைக்குள் ஏற்ற தயாராக இருக்கிறோம். நீங்க அது எழுதி கொடுத்துருங்க. போடப்பட்டுள்ள அரசை கவனத்தில் கொண்டு உயர்மட்ட பாலம் கட்டித்தருமாறு தக்க நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். வாழப்பாடியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் நீதிமன்றத்துக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். திருக்கோயில் அன்னதான திட்டத்தை அயோத்தியாபட்டினம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலில் நடைமுறைப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கருமந்துறையிலிருந்து நெய்யமலைக்கு அரசு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர ஆவணம் செய்ய வேண்டுகிறேன். நெய்யமலையிலிருந்து ஆலங்கடை வரை 2 கிலோமீட்டர் ரோடு போட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கருமந்துறையை தனி தாலுகாவாக பிரித்து அறிவிக்க வேண்டுகிறேன். ஏற்காடு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட அனைத்து ஏரிகளுக்கும் காவிரி உபரி நீரை வழங்க ஆவணம் செய்ய வேண்டுகிறேன். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் உள்ள திருமணூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சித்தாம்பட்டி
கிராமத்தில் சாலைகள் குண்டு குழியுமாக இருக்கிறது. அந்த சாலையை செப்பனிட வேண்டுகிறேன். திருவண்ணூர் ஊராட்சியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. உறுப்பினர் நன்றி சொல்லலாம். நீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். மாணவர்களுக்கு அபாயமான நிலையில் சுற்றுச்சுவர் இருப்பதால் அந்த சுற்றுச்சுவரை சரி பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிட்டாம்பட்டியில் உள்ள மகளிர் சுகாதார வளாகத்திற்கு கழிவுநீர் தொட்டி இல்லாததால் அது பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கிறது. உடனடியாக கழிவுநீர் தொட்டி அமைத்தர கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காடு தொகுதியான பொதுவான பிரச்சனை குடிநீர். நன்றி சொல்ல போக இடமெல்லாம் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும், ரோடு போட்டு கொடுத்தா போதும்னு கேட்குறாங்க. எல்லாருமே தண்ணி தான் கேட்குறாங்க. அதுக்காக நீர்வளத்துறை அமைச்சர் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த அரசு விவசாய கடனை முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமூக நீதித்துறை மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் கழக கொறடா மாண்புமிகு அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.